ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன் ஷெஃப் வியூஸ். இன்னைக்கு நம்ம வேர்ல்ட்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்கிற சிக்கனோட ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிந்தாமணி சிக்கன் மாதிரி இருக்கும், ஆனால் இது கண்டிப்பாக சிந்தாமணி சிக்கன் கிடையாது. அவ்வளோ காரமும் கண்டிப்பாக இருக்காது. சோம்பேறி சிக்கன் சொல்லி இப்போ ஒரு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து அதை விட இன்னும் சிம்பிளாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5-6 வரமிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 வெட்டி வச்சா போதும், ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், பெப்பர், அவ்வளோதான் இன்கிரிடியன்ஸா? ஆமாம், அதனால தான் சோம்பேறி சிக்கனா? சோம்பேறி சிக்கனை விட இது இன்னும் சிம்பிளான இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த குக்கரில் சிக்கன் சேர்த்துடலாம். எது ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமேவோ? எதுவுமே கிடையாது, டைரக்டா. ஆமாம். லெக் பீஸாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பீஸ் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சிக்கன் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் மேலேயே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாமா? ஆமாம், நீங்கள் இதையும் இன்னும் சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் தானே டேஸ்ட் வரும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக செய்யணும்னு தோணுச்சுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி பாருங்கள், இவ்வளோதான் ஊற்றிருக்கேன். ஒரு கை, 2 கை போதும். அது போட்டதுக்கப்புறமா, தண்ணி போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 3/4 கிலோ சிக்கனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, கம்மின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுலேயே லைட்டாக இந்த சிக்கன் ரா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு பரட்டிடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு, இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப கம்மி தான் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஓப்பன்லேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஓப்பனில் இருக்கட்டும். பாருங்கள், அப்போ நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்ததே இப்போ சிக்கனோடு சேர்த்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? சிக்கன்லேருந்து வந்த தண்ணி அது? ஆமாம், சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதனால தான் கொஞ்ச நேரம் ஓப்பனில் இருக்கட்டும்னு சொன்னேன். சிலர் இந்த தண்ணி எப்படி பற்றும் அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருவீங்க. அதனால தான் கொஞ்ச நேரம் ஓப்பனில் இருக்கட்டும்னு உங்களுக்காக தான் காமிச்சேன். கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதோடையும் 5-6 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க. பிச்சு போடக்கூடாது, அப்படியே முழுசாகவே போட்டுடணும். சிந்தாமணி சிக்கனில் எல்லாமே வதக்கிட்டு சேர்ப்பாங்க, இதில் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக ஒன்றொன்றையும் சேர்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த டைமில் தான் எண்ணெய் சேர்க்கணுமா? ஆமாம், இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எல்லா டிஷ்ஷுக்கும் கடலெண்ணெயே யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் வராது, முட்டி வலி, கை வலி எல்லாமே வராது. செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது எப்பயுமே சிறந்தது. லைட்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டைமில் லிட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்.
பண்ணி பார்க்கலாம். தண்ணி தனியா, எல்லாமே கறி தனியா, தண்ணி நம்ம எண்ணெய் தனியா. கொஞ்சம் தான் ஊற்றணும் இல்லைங்களா? ஆனால் இதில் இன்னும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இதுக்காக தான் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி போடணுங்கிறது. நீங்கள் பாருங்க, இந்த லெக் பீஸ் வெந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 3 விசிலே நல்லா வெந்துடுச்சு. 3 விசிலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே குக் ஆக விடலாம். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி கொதிக்கும். இது அப்படியே குறைஞ்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வற்றும். இது கொஞ்சம் வற்றி வர்ற நேரத்தில் நம்ம தேவையான அளவு பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ அதிகமாக வேணுமோ அந்த அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் அதிகமாக சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆமாம், சிந்தாமணி சிக்கனில் வந்து வரமிளகா நிறைய சேர்ப்பாங்க. இதில் நம்ம வந்து வரமிளகா சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருப்போம். இதில் அதிகமாக சேர்க்க வேண்டியது வந்து பெப்பர் தான். அப்போ இது பெப்பர் சிக்கனில் வருமா? பெப்பர் சிக்கன் இது. தண்ணி நல்லா ட்ரை ஆகி திக்காகிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு தேவையான அளவு நல்ல காரம் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தான் சேர்க்கணும் இதில். இப்படி நல்லா திக்காகி லைட்டாக ஒரு கிரேவி ஃபார்மில் வந்துச்சு பார்த்தீங்களா அடியில்? இதோ பாருங்கள், நல்லா கிரேவி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம போட்ட சின்ன வெங்காயம் எல்லாமே கரைஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். சுவையான பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. 3 விசில் தான், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பெப்பர் ஃப்ளேவரோட நல்ல காரத்தில் சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். போய் சிக்கனை வாங்கிட்டு வந்தோமா, பட்டுன்னு செஞ்சோமா, சட்டுன்னு சாப்பிட்டோமான்னு இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து எது கூட வேணாலும் காம்போவாக வச்சு ட்ரை பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும். அடுத்து நான் உங்களை ஒரு நல்ல டிஷ்ஷோட சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களோட செல் தேடி வரும். நன்றி.